10 திருக்குறளாவது பட்ஜெட்டில் கடந்த 6 பட்ஜெட்டில் சொன்னவங்க திருக்குறளையே எடுக்கல, தமிழ்நாடுன்னு பேரே வரல, தமிழே பேரி வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பிரதமர் அலுவலகத்திலிருந்து தயாரித்து நிர்மலாவால் படிக்கப்பட்ட பட்ஜெட். 75 வருஷத்தில் ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்லேயே ரொம்ப வித்தியாசமான பட்ஜெட்டு. 2 மாநிலங்களுக்கு மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துருக்கானுங்க. இது வந்து மோடியோட பட்ஜெட்டா நிதிஷ் நாயுடுவோட பட்ஜெட்டான்னு தெரியல நமக்கு. ஸோ டபுள் இன்ஜின் சர்க்கார், அவங்க 2 இன்ஜின் தான் இழுத்துன்னு ஓடுது. நாயுடுவும் நிதிஷும் தான் இழுத்துன்னு ஓடுறாங்க. பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன, தமிழகம் மட்டுமல்ல, குறிப்பா மகாராஷ்டிரா. அவங்களும் இவர்கள் எதுவுமே செய்யல. இப்போது அடுத்த தேர்தல் அவங்க ஜெயிக்க வாய்ப்புள்ள ஒரு மாநிலம், ஆனா அதுக்கு கூட கொடுக்காம அவங்க 2 எதிர்கட்சி மாநிலங்களை கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்டை காப்பாற்று. ரயில்வேஸை பத்தின பிரஸ்தாபங்களும் இந்த பட்ஜெட்ல இல்லாதது வருத்தம் அளிக்கக்கூடியது, வேதனையானது, ரொம்ப துரதிருஷ்டவசமானது, மிகுந்த ஆபத்தானது. ராமரையே கைவிட்ட மோடி ஸ்டாலினையும் மமதாவையும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்தியாவையும் தூக்கி வச்சுக்கிட்டா இருப்பார் இடுப்பில். அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அடுத்த ஓராண்டுக்கு இந்த 2 மாநிலங்களிடம் மொத்த நாட்டின் வளங்களையும் சரணாகதி அடைய செய்திருக்கிறார் மோடி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். மத்திய பட்ஜெட் 2024-25 நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பிறகு, இன்னும் சொல்ல போனால் தாக்கல் செய்து கொண்டிருக்கும் போதே நிறைய விமர்சனங்கள் பிகாஸ் ஆஃப் அந்த நம்ம டிஜிட்டல் மீடியாவுடைய தாக்கம்னால பார்த்தீங்கன்னா, அப்போதே வந்து இன்க்ளூடிங் அவர் நம்ம சிதம்பரம் அவர்களே ரியல் டைம் ட்வீட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ முன் எப்போதை விட இந்த இப்போ வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்களே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. வழக்கமாக நீங்கள் நீண்ட அனுபவம் உங்களுக்கு, ஒரு பட்ஜெட் வரும்போது எதிர்கட்சிகள் இது வந்து மக்கள் நலனுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு முன் வைப்பாங்க, இது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கானது, ஜென்ரல் வாசகம் இருக்கும். பட் அதை தாண்டி இப்போ சில விமர்சனம் பார்க்கும்போது மூடி பாருங்க. ஆமாம், இது வழக்கமாக பட்ஜெட்டுக்கு வர விமர்சனங்களை தாண்டி இந்த விமர்சனங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பட்ஜெட்டுமே நினைவு தொட்ட காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50 வருஷமாக பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நினைவு தொட்ட காலத்துலேருந்து பட்ஜெட்டு ஆளுங்கட்சி வந்து த பெஸ்ட் பட்ஜெட்டு, ஏழைகளுக்கான பட்ஜெட், ஏழை மனிதரின் கண்ணீரை துடைக்கும் பட்ஜெட், அனைவருக்குமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் வந்து இது மக்கள் அடி வயிற்றில் அடிக்கக்கூடிய பட்ஜெட், வெளிநாட்டுக்கு இந்தியாவை விற்றுவிட்ட பட்ஜெட் வாங்க, ஸ்டாண்டர்ட் டைலாகில் ஓடும் மாறி மாறி. கண்டிப்பாக காமன் மேனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா 2 பேரும் எவ்வளோ யோகிய சிகாமணிகள்ன்றது மக்களுக்கு நன்றாக தெரியும், ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துறதுனா. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அதை தாண்டி போகுது. அதாவது ஒரு 2 மாநிலங்களை தவிர வேற எந்த மாநிலத்துக்கும் எதுவுமே அவங்க செய்யலை, இன்க்ளூடிங் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அள்ளி விட்டுருக்காங்க. ஆந்திர பிரதேசத்துக்கு 15,000 கோடி, பீகாருக்கு 58,000 கோடி அள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த 2 மாநிலங்களில் வந்து இப்போ 16 எம்பிஸ் வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட, 17 எம்பிஸ் பீகார்லேருந்து, 12 நிதிஷ்குமார், 5 சிராக் பாஸ்வான். ஸோ டபுள் இன்ஜின் சர்க்கார், அவங்க 2 இன்ஜின் தான் இழுத்துன்னு ஓடுது. நாயுடுவும் நிதிஷும் தான் இழுத்துன்னு ஓடுறாங்க. ஒரு குட்டி இன்ஜினா சிராக் பாஸ்வான் இருக்காரு. மற்றபடி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அந்த 2 மாநிலங்களை தவிர மற்றவங்களை பற்றி கவலையே படலை. இந்த தமிழ்நாடை பற்றிலாம் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவதை நீங்களும் நம்முடைய நேயர்களும் கொஞ்சம் திறந்த மனதுடன் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டோட மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெட்ரோ திட்டங்களுக்கு காசு கொடுக்கலன்னு கேட்குறோம், வெள்ளத்தடுப்புக்கு இல்லைன்னு கேட்குறோம். ஆனால் அதிகப்படியாக வந்து வேளாண் சிக்கலால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் வந்து, இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரச்சனை தான், மகாராஷ்டிரா. இந்த மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில், ஐ திங்க் அமராவதி மாவட்டம்னு நினைக்க, நாட் அமராவதி, இப்போ வேற ஒரு மாவட்டம், அந்த பேர் எனக்கு நினைவில் இல்லை. கடந்த 6 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்றாங்க. மகாராஷ்டிராவில் வந்து விவசாயிகள் பிரச்சனை, அதாவது வேளாண் சிக்கல், அக்ரேரியன் கிரைசிஸ்ன்றது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பக்கம் அம்பானி வீட்டு கல்யாணம், அதே பாம்பேயில் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து பணம் வந்து விளையாடிச்சு, கூச்சநாச்சம் இல்லாமல் வந்து பகட்டு எந்த அளவுக்கு வெளிப்பட்டதுன்றது நமக்கு தெரியும். ஒரு காரி உமிழ வேண்டிய கல்யாணம் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இவ்வளவு தூரம் அந்த சொந்த மாநிலத்தில் நாளொன்றுக்கு வந்து குறைஞ்சது 10 விவசாயிகளாக தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னும் பொழுது, 6 மாதத்தில் வந்து 5000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு கல்யாணமும் அங்கேயே நடக்குதுன்னு போது, இந்த அளவு ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு மாநிலம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் 4 மாதத்தில் அங்கே எலெக்ஷன் வரும்போது, பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். 258 சீட்டில் 105 எம்எல்ஏ இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸுக்கு கூட இவங்க எதுவுமே பண்ணலை. அதாவது வழக்கமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த பட்ஜெட்லையும் இல்லாத ஒரு விஷயம் இதில் என்னென்னா, 1-2 ஸ்டேட்டுக்கு மட்டும் அள்ளி கொடுத்தது. இன்னொன்று என்னென்னா, எந்த பட்ஜெட்டை போட்டாலும் இந்திரா காந்தி காலத்தில் இருந்து 40 வருஷமாக
40-45 வருஷமாக அந்த பட்ஜெட்லேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே எந்த மாநிலங்கள் தேர்தலுக்கு போதோ அந்த மாநிலங்களுக்கு ஓரளவு சலுகைகள் கொடுக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது எலெக்ஷன் தள்ளி போக தான் வாய்ப்பு அதிகம், தீவிரவாதிகள் தாக்குதல் அதிகமாக இருக்கிறதால. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இங்கே 3மே வந்து 2 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி, ஜார்க்கண்டில் பிஜேபி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக மகாராஷ்டிரா அவங்களுக்கும் இவர்கள் எதுவுமே செய்யலை. பட் அதான் என்னன்னா பணம் இல்லைங்க, பணம் இல்லை. கடுமையான நிதி நெருக்கடியை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. இந்த 2 பேரும் வந்து கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அவங்க ஒன்று நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த 2 பேருக்கும் வந்து சபாநாயகர் பதவி கேட்டார், அதை கொடுக்கல. அது கூட விட்டுருங்க, வளமான இலாக்காக்கள் எதுவுமே அந்த 2 பேருக்குமே கொடுக்கல. சிவில் ஏவியேஷன் கொடுத்தாங்க ஆந்திராவில் நாயுடுக்கு, அவருக்கு அது கூட கிடையாது. இந்த அளவுக்கு பெயர் சொல்லிக்கிறது கூட கிடையாது. யாருக்கு? நிதிஷ் ஊரக வளர்ச்சித்துறை என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேரும் இதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதை சொல்லி அவங்கள மசிய வச்சாங்க, சம்மதிக்க வச்சாங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் கொடுக்குறோம். ஏன்னா இந்த 2 மாநிலமும் வந்து மிக மோசமான நெருக்கடியில் இருக்குது, நிதி நெருக்கடியில். இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டும், பீகாரை விட ஆந்திரா திருவோடு இயந்திர நிலைமையில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச அரசாங்கத்தோட படுமோசமான நிதிநிலை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து நிறையா எலெக்ஷன் ப்ராமிசஸ், தேர்தல் வாக்குறுதிகளை வேற நாயுடு வந்து அள்ளி விட்டார். எலக்ட்ரல் ப்ராமிசஸ் அள்ளி விட்டார். மாதந்தோறும் அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் மற்றும் ஓய்வூதியங்களை கொடுப்பதற்கு அவருக்கு வந்து திண்டாட்டத்தில் அவருக்கு திண்டாட்டமாக இருக்கிறது. இலவச பஸ் பேருந்தெல்லாம் வந்து பெண்களுக்கு கொடுத்ததெல்லாம் வந்து ஆண்டுதோறும் வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்குது. 8 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. ஆந்திர பிரதேசத்தோட நிதி நிலைமை மிக 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 மோசமான ஒரு நிதி நிலைமை. மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லைன்னா 3 மாதத்துக்கு மேலே, ஒரு 3 மாதம் மத்திய அரசு உதவிக்கரம் நீட்டலைன்னா, அதாவது தொடர்ந்து கொடுக்கறத நிறுத்திட்டாங்க, 3 மாதம் தொடர்ந்து நிறுத்தினாங்கன்னா நிச்சயமாக திருவோடு ஏந்த வேண்டிய சூழ்நிலையில் தான் நாயுடு இருப்பார். அதனால் அவர் வந்து மற்ற அவலங்களை எல்லாம் ஜீரணிச்சுக்கிட்டார். ஸ்பீக்கர் போஸ்ட் இல்லைன்னா ஓகே, வளமான இலாக்காக்கள் இல்லை ஓகே, இந்த பேக்கேஜை மட்டும் கொடுன்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி 2.0 இருந்த அதே அமைச்சர்கள் தான் முக்கியமான எல்லா அமைச்சகங்கள்லையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட இத்தனைக்கும் அவங்களுக்கு 33 சீட்டு துண்டு விழுது. எப்படி இதை மோடியால் சாதிக்க முடிஞ்சுன்னா, இந்த 2 ஸ்டேட்டுக்கும் நிதியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த நிதி உதவியே அவர்களுக்கு பொருத்தமானதுன்றதுலேயும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இப்போ அந்த புதிய தலைநகரம் கட்டுறதுக்கான நிதி உதவியெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிதி ஆதாரங்களை உங்களுக்கு வந்து திரட்டி கொடுப்போம், அதாவது வெளியிலேருந்து ஃபாரின் டோனர்ஸை கொடுப்போம், ஏற்பாடு பண்ணி கொடுப்போன்றாங்க. நான் கொடுப்பேன்னு சொல்லலை. அப்படின்னா நீங்கள் அதுக்கான வட்டியோ ஏதோ நீங்கள் அதெல்லாம் நீ தான் கட்டணும். கடன் கொடுக்கும், அதாவது நாங்கள் கடனுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், நாங்கள் கடனை ஏற்பாடு பண்ணுறோம், மற்றபடி நீ தான் பார்த்துக்கின்றாங்க. அவுட்ரைட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கிராண்ட் இல்லை, ஆர் அசிஸ்டன்ஸ் இல்லை. ரெண்டாவது வந்து இப்போ கொடுத்துருக்க இந்த நிதியை 2 மாநிலங்களுக்கும், குறிப்பாக ஆந்திராவுக்கு யானை பசிக்கு சோளப்பொரின்றாங்க. இதால் ஒன்றும் பெரிய 1 வருஷத்தை ஓட்டலாங்க நாயுடு. அதுக்கு நடுப்புற வேற ஏதாவது பெரிய சிக்கல்கள் வந்ததுன்னா திண்டாட்டமாயிடும். சரி, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பாஜக இந்த விமர்சனம் வைக்கின்ற பொழுது, நீ 2 மாநிலம் தான் இருக்குது அந்த நாட்டில் அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது பாஜக தரப்பில் சொல்கிறாங்க, இதே கிட்டத்தட்ட, அதாவது ஆந்திராவும் பீகாரும் எல்லா மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது மிக பரிதாபகரமான நிலையில் இருக்குது, அதை கை தூக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு இருக்குது, அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. இதை சொல்லக்கூடியவர்கள் பிஜேபி ஆதரவாளர்கள், அவர்கள் வேற மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா இதே நான் சொல்கிறேன், நான் இந்த 2 மாநிலங்களில் வரக்கூடிய கட்சிகளுக்கு பதிலாக வேற 2 மாநிலத்திலேருந்து இவங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, ஒடிசாலேருந்தும் இன்னொரு மாநிலத்திலேருந்து இவங்களுக்கு இன்னொரு பிராந்திய கட்சி இவங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த நிதி உதவியை மோடி அரசு யாருக்கு செஞ்சுருக்கோம்? ஒடிசாவுக்கு தான் செஞ்சுருக்கோம். இல்லை வேறொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சி பண்ணுதுன்னா அவங்களுக்கு தான் பண்ணியிருப்பான். அப்போ இந்த 2 பேரும் துண்டாக தான் விட்டுருப்பாங்க. போன வருஷம் வரைக்கும் உனக்கு அவங்க மேலே அக்கறை இல்லை, இப்போ நான் உனக்கு பொத்துக்குன்னு வருது அக்கறை, அவங்கள கை தூக்கி விடணும்னு. உங்கள் உங்களுக்கு வலுவான அடித்தளம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவின் பணக்கார மாநிலம், ஆனால் அதே நேரத்தில் மிக மோசமான வேளாண் சிக்கலில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். இன்னும் 4 மாதத்தில் அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. 6 மாதத்தில் 5000 பேருக்கு மேலே என்னமோ செத்துருக்கான். மினிமம் ஃபிகர் இது, ரிப்போர்ட்டட் கேஸ்னால் அது மாதிரி 1/4 இருக்கும், அட்லீஸ்ட் 1/3 இருக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பும் இருக்குது. இது ஒரு சிக்கலான கேள்வி. அவன் வாய்ப்பு இருக்க எலெக்ஷன் தேர்தலில் பிஜேபி அமித்ஷா மோடியை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ்ன்றது வந்து ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலெக்ஷன் விக்டரிஸ்.
அடுத்த தேர்தலில் 4 மாதம் வரப்போது, அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிக்க வாய்ப்புள்ள ஒரு மாநிலம். ஆனால் அதுக்கு கூட கொடுக்காம அவங்க 2 எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கணும். நேற்று நம்முடைய பட்ஜெட் வந்தோடனே பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்ன பாயிண்ட் தான். அதாவது அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து தன்னுடைய அரசாங்கத்தை இன்சூர் பண்ணிக்கிட்டாரு, இன்சூரன்ஸ் கட்டியிருக்காரு மோடி. காப்பீடு பண்ணி வச்சுக்கிட்டாரு. இன்னும் 1 இயருக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டி வச்சுக்கிட்டாரு மோடி கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு. அவ்வளோதான். அதாவது தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கப்படலைங்க. நம்ம முக்கியமாக கவனிக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து நம்ம குரல் கொடுக்குறோம், நியாயமானது. திருக்குறளை கூட அம்மையார் சொல்லலை, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் வந்து வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு பத்திலையும் திருக்குறளை சொல்லக்கூடியவங்க ஒரு 10 திருக்குறளாவது பட்ஜெட்டில் கடந்த 6 பட்ஜெட்டில் சொன்னவங்க திருக்குறளையே எடுக்கல. தமிழ்நாடுன்னு பேரே வரல, தமிழே பேரே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பிரதமர் அலுவலகத்திலிருந்து தயாரித்து நிர்மலாவால் படிக்கப்பட்ட பட்ஜெட். நிர்மலாவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்த பட்ஜெட். பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் தனக்கு உதவி செய்யலைன்னா அவர் ராமரையே கை விட்டுருவார். அவர் ஜெய் ஜெகநாதன் தான் இப்பெல்லாம் சொல்கிறார், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல மாட்டேன்றார். ஏன்னா அயோத்தியில் தோத்துட்டாங்க, ஒடிசாவில் ஜெயிச்சிருக்காங்க, அதனால ஜெய் ஜெகநாத்ன்றாங்க. ஒடிசாவுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்போன்னு இவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் பேக்கேஜ் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கும் கொடுக்க முடியாதுன்றது தான் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். அப்போ தெரிஞ்சே மக்களை ஏமாத்தின அரசு தான் மோடி அரசு. இது நல்லா கவனிக்கணும். இந்த பட்ஜெட் வந்து இது வரைக்கும் 75 வருஷத்தில் ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்லேயே ரொம்ப வித்தியாசமான பட்ஜெட்டு. 2 மாநிலங்களுக்கும் மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துருக்கானுங்க. இது வந்து மோடியோட பட்ஜெட்டா நிதிஷ் நாயுடுவோட பட்ஜெட்டான்னு தெரியல நமக்கு. கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா இது நிதிஷ் நாயுடுவோட பட்ஜெட்டுன்னு தெரியுது. இந்திய ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கு உலை வைக்கக்கூடிய பட்ஜெட்டு. இன்னும் சொல்ல போனால் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்க்கு இது எதிரானதுன்றாங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாநிலத்தோட 2 மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒட்டுமொத்த ரிசோர்ஸஸையும் திருப்பி விட முடியாதுங்க. இந்தியாவோட வளர்ச்சிக்கு எல்லா மாநிலங்களும் பங்கு ஆற்றுது. கண்டிப்பாக டிஸ்ட்ரெஸில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கணுன்றது உண்மை. ஆனால் மற்றவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் மொத்தமாக தூக்கி அங்கே கொடுக்குறதுன்றது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. தட் இஸ் இன்க்ளூடிங் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ். நீங்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்க்குறோம், தமிழ்நாட்டுக்கு இல்லை, மகாராஷ்டிராவுக்கு இல்லை, பிஜேபி ஆளக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் ஆளக்கூடிய வெஸ்ட் பெங்காலுக்கு ஒன்றுமே இல்லை, ஒடிசாவுக்கு ஒன்றுமே இல்லை, கர்நாடகாவுக்கு ஒன்றுமே இல்லை, கேரளாவுக்கு எதுவுமே இல்லை, பஞ்சாபுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே இதை வந்து ஒரு நாடுன்னு நீ எதை வச்சு சொல்லுன்ற கேள்வி எழுமையானால் அந்த கேள்விக்கான பதிலை மோடியும் அமித்ஷாவும் கொடுப்பது சிரமமானதாகத்தான் இருக்கும். இந்த 2 ஸ்டேட் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கான ஸ்பெஷல் பேக்கேஜ் ப்ளஸ் வந்து இந்த வெள்ள நிவாரணம் எந்த ஸ்டேட்லாம் நடந்துச்சோ அவங்களுக்கு ஒரு இது வெள்ள நிவாரணம்னா எல்லா மாநிலங்களும் தான் வெள்ளத்தால் பாதிக்கும். அதுவும் தமிழ்நாட்டுக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக இல்லை, தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கப்பட்டது என்பது 40-0 மோடி 10 தடவை வந்து தண்ணி குடிச்சும் இங்கே வந்து எவ்வளோ குட்டிகரணம் போட்டும் இங்கே வந்து ஜெயிக்க முடியலன்றது வந்து அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. அதான் நான் சொன்னல, அயோத்தியாவில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்ட காரணத்தால், உத்தரப்பிரதேசத்தில் 43 சீட்டு இழந்த காரணத்தால் ராமரையே கைவிட்டுட்டார் மோடி. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்ன மோடி ஜெய் ஜெகநாத்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ராமருக்கு அதுதான் நிலைமைன்னா ஸ்டாலினுக்கோ தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கோ ஷிண்டேக்கோ அல்லது வந்து மமதாக்கோ அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை? ராமரையே கைவிட்ட மோடி ஸ்டாலினையும் மமதாவையும் தேவேந்திர ஃபட்னாவிஸையும் ஷிண்டேவையும் கைவிடாமல் இருப்பார், தூக்கி வச்சுக்கிட்டா இருப்பார் இடுப்பில். அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். ரயில்வே குறித்து ரயில்வேங்கிற ஒரு சொல் கூட அதில் இடம்பெறலன்னு சொல்லுதையும் பார்க்க முடியுது. ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட்டு, ரயில்வே பட்ஜெட் வரும்போது அப்போ இருக்கக்கூடிய ஆரவாரங்கள், அறிவிப்புகள், புதிய ரயில் குறித்த அறிவிப்பு, புதிய பாதைகள் என்னெல்லாமோ அதுவே ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். ரயில்வே பட்ஜெட் கொண்டாட்டமா இருக்கும். ஆண்டு பொது பட்ஜெட் தாண்டி ரயில்வே பட்ஜெட் மேல மக்களுடைய பார்வைங்கிற ரொம்ப கவனமா இருக்கும். அது பட்ஜெட்டை தூக்குனாங்க. இப்போ அந்த அது ஒரு அலோகேஷன் அது கூட இல்லையே. அது கூட இல்லை. நல்லா சொன்னீங்க. அதாவது வந்து ரயில்வே பட்ஜெட்டை வந்தவொடனே ஒழிச்சிட்டானுங்க. இப்போ ரயில் விபத்துக்கள் எவ்வளோ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு குறைபாடுகள் இதுவரை சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் ரயில்வேஸில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்திய ரயில்வேஸ் வந்து ஏதோ தர்மத்துக்கு ஓடிட்டு இருக்குது, யாருடைய புண்ணியத்தில் ரயில்வேஸ் ஓடிட்டு இருக்குது. அந்த ரயில்வே பட்ஜெட்டை பற்றின பெரிய பிரஸ்தாபம் எதுவுமே இல்லை. தனி பட்ஜெட் ஏன் ரயில்வேக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அப்போ தான் மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரயில்வே அமைச்சகத்தோட அதிகாரிகள் நாடாளுமன்றத்தில் அந்த 2 நாள் அந்த பட்ஜெட் டிபேட் நடக்கும்போது உட்காந்து குறிப்பெடுப்பாங்க. அப்படி தான் நீ அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போக முடியும். இப்போ இதை பொது பட்ஜெட்டோட சேர்த்ததோட விளைவு என்னன்னா பட்ஜெட் விவாதத்தில் இது கீழே அமுங்கி போயிடுது. முக்கியமான குறைகள் வந்து அரசின் கவனத்துக்கு போவதே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றின ஐடியாவே இல்லை. ரயில்வேஸ் வந்து ஒரு பெரிய செக்டாருங்க, மிகப்பெரிய செக்டார் ரயில்வேஸ். அங்கே வந்து இவ்வளவு தூரம் கடந்த 10 ஆண்டுகளில் சர்வநாசமாக போய் கிடக்குது. ரயில்வே பட்ஜெட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முந்திலாம் வந்து தனி ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்னு வரும்போது பொது பட்ஜெட்டோட மக்களுக்கு ரயில்வே பட்ஜெட் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பொது பட்ஜெட்டை புரிந்து கொள்வதே கஷ்டம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா.
நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து தங்கம் விலை குறையுது, வருமான வரி குறையுது, டிவி விலை குறையுது, செல்ஃபோன் விலை குறையுது அல்லது கூடுதுன்னா மட்டும்தான் அங்கே மக்களுக்கு அது புரியுமே தவிர அதை தாண்டின விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஆனால் ரயில்வே பட்ஜெட்ன்றது எங்கள் ஊருக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட் வருது, எங்களோட ரயில்கள் இவ்வளோ அதிகமாகுது, இந்த கட்டணம் குறையுது அல்லது கூடுது, இந்த மாதிரி வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து அவ்வளோ பெரிய துறைக்கு வந்து, ஏன்னா இந்தியாவிலே மட்டும் இல்லைங்க, உலகிலேயே மிகப்பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் வந்து ரயில்வேஸ் தான். கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் என்னமோ இருக்காங்க. அது சப்ஜெக்ட் கரெக்ஷன் நான் சொல்கிறேன். அதை வந்து ஒழிச்சாங்க. அதோட அளவு வந்து என்னென்னா குறைகள் அதிகமாக, அதோட பலன்கள் அதனோட எதிர்வலி என்னவாச்சுன்னா குறைகள் அதிகமாக இன்றைக்கி வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரயில்வேஸ் நிர்வகிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு அதுதான் காரணம். வந்தே பாரத் மாதிரி மோடியோட இப்போ பெட் ட்ரெயின்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மற்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ அடுத்து புல்லட் ட்ரெயின் கொண்டு வர போகிறோம். புல்லட் ட்ரெயினால் என்ன பிரயோஜனம்? பாம்பேலேருந்து டெல்லிக்கு 3 மணி நேரத்தில் போய் என்ன கிழிக்க போகிற நீ? இந்தியா 1 லட்சம் கோடி செலவாகுன்றான். எவ்வளோ ஊதாரித்தனமான திட்டங்கள் இவையெல்லாம். ஆகவே ரயில்வேஸை பற்றின பிரஸ்தாபங்களும் இந்த பட்ஜெட்டில் இல்லாதது வருத்தம் அளிக்கக்கூடியது, வேதனையானது, ரொம்ப துரதிருஷ்டவசமானது, மிகுந்த ஆபத்தானது, இந்தியாவின் நீண்டகால பொருளாதார நலன்களுக்கு ஆபத்தானது. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான ரயில்வே நிர்வாகம், ஹெல்த்தி ரயில்வேஸ் இருந்ததுனா தான் இந்திய பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து வலுவாக இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான துணையாக அமையும். இல்லை ஒருவேளை அந்த ரயில்வே முழுக்க தனியார்மயத்தை நோக்கி நடத்துவது, அதுக்கு தனி பட்ஜெட்டை நீ வந்து அதை செய்யறதுனா அதுக்கு ஒரு முறை இருக்குது. பட்ஜெட்டை ஒழிச்சிட்டு தான் அதை செய்யணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் இன்னும் சிக்கல்களும் இருக்குது. திரவியம் ரயில்வேஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ரயில்வேஸ்ன்றது பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து மொத்தமாக தனியாருக்கு நினச்சா கூட தாரவாக்க முடியாது. கம்ப்ளீட்டாக அவ்வளோ பெரிய சிக்கல்கள் அதில் இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக்ஸை வந்து கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ரயில்ஸை வந்து பொட்டி நகர்த்துறதை வந்து தனியார் கொடுக்கலான்ற மாதிரி எல்லாம் வந்து பிபேக் தபராய் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. பிபேக் தபராய்னு ஒரு பொருளாதார நிபுணர், இன்றைக்கி மோடிக்கு வந்து பொருளாதார ஆலோசகராக இருந்துகிட்டு இருக்கார். அவர் தலைமையில் ஒரு கமிட்டியே போட்டாங்க, பிபேக் தபராய் கமிட்டின்னு. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் தான் நிறைய தனியார் மயமாக்கலுக்கான சிபாரிசுகள் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று ட்ராக்ஸ், அந்த தண்டவாளங்களை அரசும் மெயின்டைன் பண்ணணும், ஆனால் ரயிலை வந்து தனியார்கிட்ட கொடுக்கணுன்ற இப்படிலாம் நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. கூகுள் பண்ணிங்கன்னா வரும் பிபேக் தபராய் கமிட்டி ரிப்போர்ட். தனியார் மயமாக்கலுக்கான ஒரு முன்னோட்டமாக அது அமைகிறது. இருக்கலாம், மறுக்கல நான். நீங்கள் சொல்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதுதான் வேற என்ன வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் தனியார் மயமாக இருக்கக்கூடிய வெளிநாடுகள் இருக்க ரயில் நிறுவனங்கள் கூட வந்து முறையாக இருக்குது. தனியார் மயன்றது வந்து அவன் உழைச்சி அவன் வரணும். கவர்மெண்ட் சொத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு அவன் சூறையாடுறான்றது கிடையாது. 160 வருஷம் 1860 முதல்ல ரயில் ஓடினதுலேருந்து இந்த 162 வருஷத்தில் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வந்து இந்தியன் ரயில்வேஸ் தான் இருக்குது. உலகின் நம்பர் 1 எம்ப்ளாயருங்க, பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயர். 22 லட்சம் பேர் வேலை செய்கிறோம். இப்போ அதுக்கான அலோகேஷன் அதை பற்றி எதுவுமே அந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. என்ன சொல்ல போனீங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்கான வழியாக அது சம்மந்தமான எந்த பிரச்சனையும் பேசப்படுது. ஆகவே வந்து இது ரொம்ப மோசமான ஒரு பட்ஜெட். பல மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் மட்டுமல்ல, நாம் வெறுமனே தமிழ்நாடு என்று மட்டும் பார்ப்பது குறுகிய பார்வை கொண்டது. நம்ம இந்தியர்கள் என்ற முறையில் நாம் பார்ப்போமே, ஆனால் தமிழ்நாட்டை விட மோசமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கின்றன. அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து வாய்க்கரிசி போடப்பட்டிருக்கிறது. மோடி அரசின் மிக மிக மோசமான ஒரு நடவடிக்கை என்று தான் நாம் இந்த பட்ஜெட்டை பார்க்கணும். தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அடுத்த ஓராண்டுக்கு இந்த 2 மாநிலங்களிடம் மொத்த நாட்டின் வளங்களையும் சரணாகதி அடைய செய்திருக்கிறார் மோடி. தன்னுடைய ஆட்சியை அவர் இன்சூர் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். இது 1 வருஷத்துக்கு தான் இந்த இன்சூரன்ஸ், 5 வருஷத்துக்கு கிடையாது. மறுபடியும் ரெனியூவலில் தோண்டி அடுத்த வருஷம் ரெனியூவல் அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரெனியூவல் ப்ராப்ளம்ஸ் எப்பயுமே நிறையா இருக்கும். ப்ரீமியம் எவ்வளோன்னு தெரியாது நமக்கு வந்து. ஸோ 1 இயருக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவங்க 2 பேரும் கவர்மெண்ட்டை கவுக்கிறத பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்களுக்கு கவலை, அவங்களுக்கு அந்த சிந்தனையே வராது. கவர்மெண்ட் அவனால் ரன் பண்ண முடியாது. ஸோ அவங்க நல்லா அவங்களோட பலவீனங்களை குடுமின்வாங்க. அது மோடிக்கிட்ட நல்லா மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக மோடி அவங்க 2 பேரும் நம்பி இருக்கிறத விட அவங்க 2 பேரும் நாயுடும் நிதிஷும் தான் மோடி அதிகமாக நம்பி இருக்காங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவங்களுக்கு இந்த பேக்கேஜை கொடுத்தது மூலமாக அதை வெளிப்படையாக பேக்கேஜை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு கொடுக்க முடியாது. இந்த 14th ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி அதுக்கு இடமே இல்லை. இன்றைக்கு தற்காலிகமாக ஓராண்டுக்கு அரசு நடத்துவதற்கான இன்சூரன்ஸை வாங்கியிருக்கிறார் நரேந்திர மோடி. ஸோ இதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் தர ஏதாவது குறிப்பாக தொழில்துறையினர் மகிழக்கூடிய அளவுலையோ அல்லது வேறு ஏதாவது செக்டார்ஸு, உற்பத்தி துறை, பல்வேறு துறைகள் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு செக்டார்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான நோட்ஸ் இருக்குது அல்லது தொலைநோக்காக பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குதா அந்த பட்ஜெட்டில்? அதாவது இந்த அகைன் நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா
கார்ப்பரேட் டேக்ஸை ஏற்றணும், சூப்பர் ரிச்சுக்கு 2% டேக்ஸ் பண்ணணும்னு G20 மாநாட்டில் எல்லா நாடுகளும் சேர்ந்து இங்கே டெல்லியில் நடந்த மாநாட்டில் வலியுறுத்தினாங்க. G20 மாநாடை ரொம்ப விளம்பரத்துக்கு இடையில் ஆடம்பரமாக படோடபமாக மோடி நடத்தினார். அதில் நடத்தும் பொழுது அந்த மாநாட்டில் பேசிய பல தலைவர்கள், G20 நாடுகளின் தலைவர்கள் வந்து சூப்பர் ரிச்சை டேக்ஸ் பண்ணணும், ஜஸ்ட் 2% டேக்ஸ் பண்ணணும், அது ரொம்ப உதவும்னாங்க. ஆனால் இந்தியா வந்து அதில் ரொம்ப 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 மௌனமாக இருக்குது. அப்போ இருந்தே அவங்க வாயை திறக்கலை, இப்பயும் இந்த பட்ஜெட்டில் வாய் திறக்கலை. ஏன்னா பெருமுதலாளிகளுடைய அரசாகத்தான் மோடி அரசு இருக்கிறது என்பது இதற்கான முக்கியமான காரணம். அந்த ஜஸ்ட் 2% நீங்கள் லெவி பண்ணிங்கனாலே சூப்பர் ரிச் 1,20,000 கோடி அரசுக்கு வருமானம் வருது. ஆனால் அதை மோடி அரசு செய்ய மாட்டேனுது. இது ஒரு முக்கியமான நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 500 முக்கியமான MNCஸில், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸில் ஏதோ ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஐ திங்க் 1 மில்லியனோ என்னமோ வந்து அவங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வித்து ஸ்டைஃபண்டோட கொடுக்குறேன்றாங்க. இதெல்லாம் நடைமுறையில் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. விவசாயிகளோட இதில் வந்து MSPயை பற்றி எதுவுமே சொல்லலை. ஃபாரின் கார்பரேட் டேக்ஸ் 40% 35% குறைஞ்சிருக்காங்கன்றாங்க. நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவாக நமக்கு பார்க்கறதுக்கு பெரும்பாலும் வந்து எதுவுமே இல்லை. தங்கத்தோட விலை குறையுதுன்றாங்க. 1000 ரூபாய் ஒரு சவரனுக்கு 800 ரூபாயிலேருந்து 6 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கான். ஆனால் தங்கம் வந்து தினம் வாங்குற பொருள் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவீங்க. தினசரி மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கான விலை குறையுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது பட்ஜெட்ஸ்ன்றது எப்பயுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் தான். அது வந்து அதை புரிந்து கொள்வது என்பது அவ்வளோ சாதாரணமானதில்லை. காமன் மேனை பொறுத்த வரைக்கும் எந்த பட்ஜெட் வந்த பிறகும் அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ அல்லது ஒரு வாரம் கழித்தோ அவன் போய் மார்க்கெட்டுக்கு போனான்னா எந்த பொருளின் விலையும் குறைஞ்சிருக்க போகிறது கிடையாது. எந்த பட்ஜெட்லேயும், அது சி சுப்பிரமணியம் பட்ஜெட்லேருந்து ஆர் வெங்கட்ராமன் பட்ஜெட்லேருந்து சிதம்பரம் பட்ஜெட்லேருந்து நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வரைக்கும் இது வந்து பெருசாக ஒன்றும் எதுவுமே குறைய போகிறது கிடையாது. அதனால் காமன் மேனுக்கு இதில் புரிதல் என்பது குறைவு தான். அவனுடைய நேரடி வாழ்க்கையில் வந்து இது எந்த பாதிப்பை ஏற்படுத்துன்ற பற்றின புரிதலே அவனுக்கு இருக்காது. அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பணக்காரங்கிட்ட வந்து பிடுங்கி ஏழைகிட்ட கொடுக்குறதுன்றத மாதிரி அது மாறி ஏழைகிட்ட இருக்கிறது மொத்தத்தையும் கோவணத்தை கூட உருவிட்டு விடணுன்றது தான் மோடி அரசின் இலக்காக இருக்கிறது. அந்த திசையில் தான் இந்த கவர்மெண்ட் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டியது, ஏக இந்தியாவுக்கும் நீங்கள் அல்வா கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, 2 மாநிலத்துக்கும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இன்க்ளூடிங் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ், இன்க்ளூடிங் எலெக்ஷன்ஸுக்கு இன்னும் 4 மாதத்தில் போகக்கூடிய ஸ்டேட்ஸுக்கும் மொத்தமாக கையை விரிச்சிருக்கீங்கன்னா மோடி அரசு ரொம்ப 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 குறுகிய பார்வையில், இந்த குதிரைக்கு லாடம் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்வையில் தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுது. பம்பர் டு பம்பர்னுவாங்க. இப்போதைக்கு தீர்வு கண்டால் போதும். நாயுடுவையும் நிதிஷும் இப்போதைக்கு சமாளிக்கணும். அதுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது. அதனால் எல்லா வளங்களையும் 2 மாநிலங்களுக்கு திருப்பியிருக்காங்க. அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய ஆயுளை உறுதிப்படுத்தி கொண்டு விட்டது மோடி அரசு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நிறைவாக அந்த பட்ஜெட் குறித்து அடுத்த விவாதங்கள் தொடர்ந்து நடக்குது. ஸோ இந்த விவாதங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஒரு சுமூத்தாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அல்லது ஏன்னா இப்போ சமீபமாக, அதாவது புதிய ஆட்சி வந்த பிறகு ராகுலுடைய அந்த நாடாளுமன்ற பேச்சுக்கள், அவருடைய இதெல்லாம் வந்து பெரிய அளவில் என்ன சொல்கிறதுன்னா, இவர் இப்போ புதுசாக வேறு மாதிரி வந்துட்டார் ராகுல் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாமும் பார்க்கின்ற பொழுது அவருடைய ப்ரெசன்டேஷன், அவருடைய அந்த இதெல்லாமே கொஞ்சம் மெச்சூர் லெவலில் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் விவாதங்கள் எதிர்கட்சிகள் எப்படி கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? இது வழங்காது. இது ஒழுங்காக சபை நடக்குமான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக நடக்காது. அதுவும் கவர்மெண்ட் பட்ஜெட் ரொம்ப மோசமாக வந்திருக்குது. இன்றைக்கி காலையில் வந்த செய்தி வந்து பட்ஜெட் விவாதம் இன்றைக்கி தொடங்குது. விவாதம் தொடங்கக்கூடாது. பட்ஜெட்டில் வந்து பல மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. அது குறித்த சிறப்பு விவாதம் வேணும், அவையை ஒத்தி வச்சுட்டு அதை விவாதிக்கணும்னு TR பாலு, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் நாளே அமோகமாக தான் இருக்குது. இந்த கூட்டத்தொடர் வழக்கமாக மோடி கவர்மெண்ட்டில் நடக்கிற கூட்டத்தொடர் மாதிரி ஏகப்பட்ட கலைபரங்களுடன் தான் நடக்கும். சபை ஒழுங்காக நடந்ததுன்னா அது ஆச்சரியம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.